கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and the story? சில சமயம் நம்ம ஏமாந்துடுறோம். Sometimes we are deceived. வெளி தோற்றத்தை வச்சோ அவங்க புது இடத்துல நடந்துக்கிறத வச்சோ நம்ம ஏமாந்துடுறோம். By outward appearance or how people behave in public, we are deceived. இல்லைனா அவங்க பேசுறத வச்சு கூட நம்ம ஏமாந்துடுறோம். Sometimes we are deceived by people's talk. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யாக்கோபு 1:16. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். James 1:16. Do not be deceived, my beloved brethren. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? மோசம் போகாம இருக்கணுமா, அதாவது ஏமாந்து போகாம இருக்கணுமா. ஆங்கில வேதாகமத்துல do not be deceived அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. டிசீவ்டுனா ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு. See what the Bible says. We should not be deceived. We should not be cheated. நம்மளும் ஏமாளிகளா இருக்கக்கூடாது. We should not be fools that we are deceived. ஒரு அரசியல்வாதி ஒரு சாலை விபத்துல இறந்து அவர் மறுவாழ்வுக்கு போறாரு. Once a politician passed away in an accident and he went to the next life. அப்போ இவர் பரலோகத்துக்கு போகும்போது அங்க பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுனால. In heaven he meets Peter and Peter says to him, I have an option for you because you are a politician. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள் மோட்சத்துல தாங்கலாம், ஒரு நாள் நரகத்துல தாங்கலாம், அதுக்கப்புறம் நீங்க எங்க தங்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. He says you can stay one day in hell, then one day in heaven. Then you can decide where you're going to stay forever. அவரும் சரின்ட்டு முதல் நாள் அவரை ஒரு லிஃப்ட்ல ஏற்றி அப்படியே கீழே 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 நரகத்துக்கு அனுப்புறாங்க. He accepts and the first day he's put in a lift and down he goes to hell. அங்க கதவு திறந்த உடனே அவருடைய நண்பர்கள் எல்லாம் நல்லா உடை உடுத்தி காத்திருந்தாங்க இவருக்காக. As soon as the door opened, he saw all his friends dressed in rich suits and they were waiting for him. அவங்க கிட்டலாம் நல்லா பேசி சிரிச்ச பிறகு இவரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. He had a good chat with them and then he was taken for a meal. அங்க போனா நல்ல சிறந்த சாப்பாடு ஒரு மேஜையில தயார் செய்யப்பட்டிருந்தது. நல்லா சாப்பிட்டாங்க. Their very lavish meal was arranged on the table. They had a very good meal. அதுக்கப்புறமா அவங்க அந்த நரகத்தோட தலைவனா இருந்த பிசாசை போய் பார்த்தாங்க. Then they went and met the leader of the hell, the devil. அவனும் இவர்கிட்ட நல்லா பேசினா. He also spoke to him very well. அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்சதுனால அவரை பரலோகத்துக்கு லிஃப்ட்ல ஏற்றி அனுப்பிட்டாங்க. One day was over. Then he was sent in the same lift to heaven. ஒரு நாள் அங்க இருந்தாரு, மேகங்கள் மேல உட்கார்ந்துருந்தாரு. மற்றவங்க கூட நல்ல கடவுளை பாடி துதிச்சாரு. There in heaven he was sitting on the clouds. He was singing along with others about God and everything was peaceful. எல்லாமே அமைதலா இருந்தது. அடுத்த நாள் பேதுரு வந்து அவர்கிட்ட, நீ முடிவு பண்ணிட்டியா எங்க போனோம் அப்படின்னு கேட்டாரு. நெக்ஸ்ட் டே பீட்டர் went and asked him, have you decided where to go? அந்த மனிதன் யோசிச்சு சொன்னாரு, நான் நரகத்துக்கே போறேன், அங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது அப்படின்னு. The man said, let me go to hell, that life was better. அதனால அவரை லிஃப்ட்ல ஏற்றி கடகடன்னு கீழே அனுப்பிட்டாங்க நரகத்துக்கு. So he was put in a lift and sent to hell quickly. அங்க போய் கதவை திறந்த உடனே அவர் பார்த்த காட்சி அவருக்கு நெஞ்சு வலியே கொடுத்துருச்சு. As soon as the door opened, he saw a scene and he got a heart attack. ஏன்னா அங்க அவர் பார்த்தது ஒரு பாழான நிலம். அங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு பழைய கிழிஞ்ச உடைய உடுத்திட்டு குப்பைகளை அள்ளிட்டே இருந்தாங்க. அவங்க அள்ளி ஒரு பைக்குள்ள போட போட மேல இருந்து குப்பை விழுந்துட்டே இருந்தது. He saw that his friends were all dressed in rags and they were picking trash from the ground. And as they were loading the bag in their hand with trash, more litter was falling from top. இவருக்கு ஒன்றும் புரியல.
பிசாஸ் கிட்ட போய் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாரு. He could not understand anything. He went to the devil and asked, what is happening here? அப்போ பிசாசு கோவமா, இதுதான் நரகம், அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. The devil says, you have to understand this is hell with anger. இவனுக்கு அதுவும் புரியல. He could not understand this. நீங்க என்ன கோவமா பேசுறீங்க அப்படின்ட்டு, ஏன் அன்னைக்கு வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குதுன்னு கேட்டாரு. He asked, why are you so angry? That day you were all good. Things were different. But why is it like this today? அப்பா அவர் சொன்னாரு, நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் உன்னை ஏமாத்தினோம் அப்படின்னு. The devil said, we were campaigning before election. That is why we were all behaving like this. ஏமாந்துடவே கூடாது. We should not be deceived. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.